வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ரீபார்ன். எஸ், ஸோ இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. வண்டி நமக்கு ரைட் பண்ணுறது கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த வண்டியை நான் ரைட் பண்ணுறது 2 இயர்ஸ் வெயிட் பண்ணேன். எஸ், 2 இயர்ஸ். ஸோ 2019 ரைடர் மேனியாவிலே இதை ஷோகேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் முடியல. பட் ஃபைனலாக இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. வண்டி நம்ம கைக்கும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ குயிக்காக பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு என்ஜின் தாங்க ஸ்பெஷல். என்ஜின் ப்ளஸ் இந்த ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம் இதுக்கு முன்னாடி யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ஜினில் இருந்த ஃப்ரேம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ட்வின் டவுன் டியூப் ஸ்பின் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 கம்பி கீழேருந்து போயிட்டு என்ஜினை தாங்குது இல்லைங்களா. ஸோ இது வைப்ரேஷன் ரெடியூஸ் பண்ணோம். பக்கா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியை நான் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே ரைட் பண்ணி பார்த்துட்டு இது நான் 2வது டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோவை. ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணேன், ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. ஆக்சுவலாக நான் இப்போ 2வது டைம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 349cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் வெட் கிளச் தான். இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 20.2 PHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 27 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ், ஸோ கிளாசிக் டிசைனில் ஒரு சூப்பரான ஒரு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷின். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்டர் ஸ்மூத் என்ஜின். ஆக்சுவலி நான் ஓட்டும்போது உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 9 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்ட். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வண்டியை. இந்த வேரியண்ட்டில் தான் இப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டாப் எண்ட் போயிட்டு என்ன கஸ்டமைசேஷன் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் லோ எண்ட் வண்டியை வாங்கிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். இதை பொறுத்தளவுக்கு இது ஸ்போக்ஸ் வீல், இதில் அலாய் வீலும் வருது. ப்ளஸ் ரியரில் ட்ரம்மும் கொடுக்குறாங்க, டிஸ்க்கும் கொடுக்குறாங்க. பட் இந்த மாடலை பொறுத்தளவுக்கு, ஸோ இந்த க்ரீன் கலரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட்டில் 100/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 19 inch ரிம் அண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 300 diameter மேசிவ் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூயல் சேனல் ABS. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 piston காலிபர் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 270 mm டிஸ்க் பிரேக் ABS-ஓட தான் வருது. சிங்கிள் பிஸ்டன் காலிபர். டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120/60 செக்ஷன் 18 inch ரிம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டியூப்லெஸ் வேணாலும் டியூப்லெஸ் போய்க்கலாம். டியூப்லெஸ் உங்களுக்கு அலாய் வீலில் தான் வரும். இது ஸ்போக்ஸ் வீலுங்கிறதுனால இது டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபுட் பேக்ஸ்லாம் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதில் உங்களுக்கு கிளாசிக் 350 இந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் கேஜ், டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லோ ஃபியூல் வார்னிங் கொடுத்துருக்காங்க. பேட்டரி இண்டிகேட்டர், ABS வார்னிங் எல்லாமே இருக்குது. ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு 160 வரைக்கும் அனலாகில் கொடுத்துருக்காங்க. இது km/h, mph இருக்குது. ஓடோ, ட்ரிப் 1, ட்ரிப் B, அதுக்கப்புறம் டைம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த பார்ட் இருக்குல்ல, இது நீங்கள் வேணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ட்ரிப்பர் நேவிகேஷன் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்டில் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மீட்டியரோட ஹேண்டில் பார் மாதிரி தான் இருக்குது. எல்லா பட்டன்ஸ், கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாஸ் ஸ்விட்ச், டர்ன் இண்டிகேட்டர், ஹார்ன் நல்லா பேஸோட கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டட் என்ஜின் ஸ்டார்ட் அண்ட் கில் ஸ்விட்ச். பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட். எஸ், ஸோ இந்த பிரேக் அண்ட் கிளச் லீவர் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது அந்த ஃபினிஷும். ரியர் வியூ மிரர் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். நான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் இப்போ காமிக்கிறேன். ஸோ இதான் எக்ஸாஸ்ட். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பீட். இது என்ஜின்லேருந்து வர பீட்டு தான். அதுக்கப்புறம் ரியர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் லைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரியர் மட்கார்டே வேறு மாதிரி தான் டிசைன் இருக்குது. ஓகே, ப்ராக்டிகாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. ஷேரி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே நல்லாவே ஒய்டாக இருக்குது. ஸ்டாக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த ஹேண்டில் கையில் பிடிக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அக்சரிஸ் எக்ஸ்ட்ரா, இது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளாசிக் 350ல் உங்களுக்கு ஸ்ப்ரிங் சீட் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் இதுலேயும் ஸ்ப்ரிங் சீட் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட் இருக்குல்ல, இந்த சீட்டோட ஃபார்ம் ரொம்ப சாஃப்ட். சரி, நல்லா ஸ்பாஞ்சியாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹிமாலயனோட ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுள் உட்காரத்துக்கு. அது மாதிரி பில்லியன் சீட்டும் நல்லா கம்ஃபர்டபுள். பில்லியன் சீட் இதுக்கு முன்னாடி குட்டியாக இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பழைய கிளாசிக் 350ல். இதில் நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. நல்லா ப்ராக்டிக்கலாக டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு USB சார்ஜர் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் USB சார்ஜ் பண்ணிக்கலாம். எஸ், USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓட்டி பார்க்க வண்டியை. ஸோ எனக்கு இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் நல்லா இருந்தது. பட் இப்போ இருந்தாலும் உங்களுக்கு நான் ஓட்டி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கியர் ஷிஃப்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோ அண்ட் ஹீல் இருக்குது. ஸோ சாரி கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஷூ போடலை. ஷூ போட்டுட்டு தான் வந்தேன் நான் டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் ஷூவை கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஆல்ரைட், ஸோ வண்டி நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபியூல் இன்ஜெக்டர் ஆன் ஆகுது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் இல்லைங்க அது. எஸ், பாருங்கள்.
ஸோ நேச்சுரல் பீட். அண்ட் ஒன் மோர் திங் நான் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம், 170 mm. சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி, ஃப்ளாட் ஃபுட் எனக்கு, நான் 5.8 feet ஆள். ஸோ அது மாதிரி டேர்னிங் ரேடியஸுங்க பாருங்கள். அதுக்கப்புறம் டேர்னிங் ரேடியஸுங்க பாருங்கள் அவ்வளோதான், ஈஸியாக நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? டேர்னிங் ரேடியஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி, செம்ம ரிலாக்ஸ்டு ரைடு. சீட்டிங் போச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்ட், அப்ரைட், நல்லாவே கம்ப்ளீட்லி அப்ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாசிக் 350 வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 5.8 feet டால் மேலே இருந்தாங்க. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கால் ஊன்றதுக்கெலாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஷார்ட்டர் ரைடு இருக்கும். 5.5 feetலேருந்தே இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பீட்டு பாருங்கள், சரி ஈக்கோ மோட் தெரியுதுங்களா? ஈக்கோன்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான கியரில் கரெக்டான ஸ்பீடு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது ஈக்கோவில் ரைட் பண்ணிங்கன்னா ஈக்கோ காமிக்கும். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து வண்டி பர்ஃபார்ம் பண்ணுது, டாப் ஸ்பீடு இதெல்லாம். சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் சஸ்பென்ஷன். ஸோ பாருங்கள், ஈஸியாக நீங்கள் அது கிளாசிக் 350 மாதிரியே இல்லை, ஒரு ஸ்ட்ரீட் பைக் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட் வண்டி, வெயிட்டே தெரியல வண்டியில். சைடு மிரர் வந்துட்டு சூப்பராக விசிபிலிட்டி இருக்குது. ஆக்சுவலாக மிரர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார்க்குள்ளே தான் இருக்குது, ஆனால் விசிபிலிட்டி நல்லாயிருக்கு பின்னாடி வர வண்டியோட விசிபிலிட்டிலாம். பிரேக்கிங் வந்துட்டு பின்னாடி 270 mm மேசிவ் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 270 mm அப்படிங்கிறது இந்த ரேஞ்சு வண்டியில் எதுலேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 240 mm தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து 270 mm கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டிஸ்க் பிரேக், அதுதான் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நல்ல மேசிவான பிரேக். அந்த சேம் யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினில் இருக்கிற அந்த புல்லிங் இருக்குது, அந்த மாதிரி அந்த தம்பும் இருக்குது. நேச்சுரலாக இன்ஜின்லேருந்து தம்பு வருது, எக்ஸாஸ்ட்லேருந்து வரல இது. ஸோ நான் க்ளவுஸ் போட்டு ஓட்டுறேன், எனக்கு எந்த வைப்ரேஷனுமே கையில் தெரியல. ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜினு. வண்டியில் எங்கேயுமே நான் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணல. ஃபுட் பேக்ஸு, டேங்க் பேடு, ஹேண்டில் பாரு, பட்டர் ஸ்மூத். அகைன் என்னோடய சிக்னேச்சர் எல்லாருமே சொல்லுவீங்களா பட்டர் ஸ்மூத்னு, அது இதுலேயுமே இருக்குது. பட்டர் ஸ்மூத்னா என்னென்னா வண்டி வந்து என்ஜினோட ரொட்டேஷன் வந்து சும்மா குழான்னு இருக்கணும். அதுதான் வந்து பட்டர் ஸ்மூத். கரன்னு இதுனா அது கூட பட்டர் ஸ்மூத் அப்படின்னு சொல்ல முடியாது. பீட்டு எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த பீட் சவுண்டு நல்லாயிருக்கு. ஸோ வண்டியில் வந்து க்ரூசிங் ஸ்பீடுனா 100% நீங்கள் வந்து 100 to 120 வந்து க்ரூஸ் பண்ணலாம். இந்த வண்டியில் 100% க்ரூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த எஃபோர்ட்டுமே இருக்காது. ஏன்னா விண்டு பிளாஸ்ட் மோட்டர் இருக்கும், அதுக்குமே வந்து விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். கிளாசிக் 350க்குமே விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து லான்ச் வீடியோ பண்ணியிருந்தேன், அதில் நான் போடுறேன் விண்ட்ஷீல்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சூப்பர் கம்ஃபர்ட். மீட்டியர்லாம் என்னால் இந்த அளவுக்கு போக முடியல, மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. இது வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் காம்பேக்டாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கும். பிரேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங். அண்ட் என்ஜின் பிரேக்கிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கியர் வி கோ, செகண்ட் கியர் 60, தேர்ட் கியர் 80. இதுக்கு முன்னாடி ரைட் பண்ணும்போது 90 வரைக்கும் போனேன் தேர்ட் கியரில். ஸோ தேர்ட் கியரில் 80 வரைக்கும் போகுது.
பிரேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிட் வந்து வண்டியில் தெரில, 195 kg இது ஆக்சுவலி. வெயிட் வந்து அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரில, நல்லாவே வெயிட் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், திருப்பூர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபோர்த்து கியரில், ஃபிஃப்த்து கியரு. இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் அசால்ட்டாக 120 க்ரூஸ் பண்ணலாம். 110 வரைக்குமே வந்து எந்த வைப்ரேஷனுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ கிளாசிக் 350 எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட் ஃபார் டாப் ஸ்பீட், வெறுன்னு விரட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதை வந்து எடுக்கிறவங்க வந்து மெச்சூர்டான பீப்புள் தான் எடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 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 ஃபீலு அப்படியே அந்த ஜைஜாண்டிக்காக இருக்கும் வண்டியில் உட்காந்துட்டு போகிறதுக்கு. அது வந்து இதுலேயுமே இருக்குது. ஸோ வண்டி அந்தளவுக்கு வந்து ஸ்டேபிள், வண்டி பக்கா ஸ்டேபிளாக இருக்குது. வெயிட் அதிகம் இல்லைங்களா, பக்கா ஸ்டேபிளாக இருக்குது. அது மாதிரி ஹேண்டில் பார் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த அப்ரைட்டில் பிடிச்சிட்டு போகும்போது அந்த லுக்கு, அந்த ஸ்டாண்ட்ஸ், அந்த ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிற அந்த ஸ்டாண்ட்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சேம் ஸ்டாண்ட்ஸ் வந்து இதுலேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேஜர் அட்வான்டேஜ் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த கிளச் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், சிங்கிள் ஃபிங்கரில் ஹேண்டில் பண்ணலாங்க. பாருங்கள் கிளச் ப்ளே மீட்டியரில் கூட எந்த அளவுக்கு இல்லை, இதில் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. அது மாதிரி கியர் ஷிஃப்டிங் வந்து சும்மா லைட்டாக, அவ்வளோதான், லைட்டாக தட்டினா விழுது. நல்ல ஸ்மூத்தாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, பீட்டு இந்த பீட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினில் கூட இல்லை, இதில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்லேயே நல்லா இருக்குது பீட்டு. சரி, அது ஒரு யூனிக்காக கேட்குது, செம்ம. ஆல்ரைட் காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பபாய். நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டுறேன். Power and torque with comfortable riding posture, வேற level guys.